தாம்பத்திய குறைபாடு உள்ள ஜாதகம் எது? அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்துல தாம்பத்திய குறைபாடு உள்ள ஜாதகம் அப்படின்றது எடுத்துனா நம்ம இதை பல வகையில சொல்லலாம். இதுவும் ராசி நட்சத்திரத்தை அடிப்படையா வைத்து நடக்காது. அவங்களோட ஜாதகம் பாவங்கள் அடிப்படையில தான் அவங்களுக்கு இந்த தாம்பத்திய குறைபாடுன்றத நம்ம சொல்ல முடியும். இது பாஸ்கரா முறையில பாஸ்கரா பாவமுனை உள்தொடர்பு மூலமா இதை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசம் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த முறையில தான் நம்ம 5 நிமிஷம் இடைவெளியில பிறந்த ரெட்ட குழந்தைங்களுக்கும் வெவ்வேறான பலன்களை பார்க்க முடியும். நீங்க பாரம்பரிய முறையில பார்த்தீங்கன்னா உங்க வெறும் ராசி கட்டத்தை வச்சு இந்த ஆட்சி உச்ச நீசம் எல்லாமே அதிலே பார்த்து சொல்லுவாங்க. அது சரியான முறையா இருக்காது. அதை பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசிட்டு இருக்கோம். நான் அதை பத்தி டீட்டெயிலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோல தாம்பத்திய குறைபாடு எப்படி ஏற்படுது, இப்போ லக்னத்துல சனி, ராகு, கேது இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு இல்லை, அதில் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இல்லாததை காட்டும். இதே 5ஆம் பாவத்தோட சனி, ராகு, கேது தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவ புத்திநாதன், 8ஆம் பாவத்தோட சந்திரன், சனி இந்த மாதிரியான தொடர்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு மர்ம உறுப்பில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ன்றது லக்னத்தை பொறுத்து, குழந்தைன்றது உயிரணுக்கள்ன்றது 5ஆம் பாவத்தை பொறுத்து, 8ஆம் பாவம்ன்றது அவங்களோட மர்ம உறுப்பு, அவங்களோட அந்த பிறப்பு உறுப்பு மூலமாக தான் அவங்க தாம்பத்தியம் கொள்ள முடியும். அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் 8ஆம் பாவத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இதை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜாதகங்களை நீங்கள் திருமணத்துக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா சில பேர் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டோட நடக்கும், பொண்ணோ பையனோ இவங்க வேண்டாம் அப்படின்ற அடுத்த நாளே சொல்லி பிரச்சனையை பிரிஞ்சவங்களாம் நானே நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் முன்கூட்டியே பார்க்கறதுக்கு நம்ம ஜோதிட முறையில் தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுன்றதை சொல்லிக்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.